மாவட்டத்தில் ஒரே நாளில் 22 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மழைநீரை அகற்ற நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தில் கடந்த 2 தினங்களாக பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் ஒரே நாளில் விழுப்புரம் மாவட்டத்தில் 22 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அதன் சுற்றுப்பகுதிகளில் மழை நீர் இடுப்பளவிற்கு தேங்கியதால் அப்பகுதியில் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின் பேரில் வேலூர் மண்டல நகராட்சி நிர்வாக பொறியாளர் மனோகரன் அவர்கள் மேற்பார்வையில் நகராட்சி சுகாதார அலுவலர் ஆல்பர்ட் அருள்ராஜ், நகர் நல அலுவலர் ஸ்ரீபிரியா, துப்புரவு ஆய்வாளர் மதன் அவர்கள் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட ஊழியருடன் ஆங்காங்கே தேங்கி நிற்கும் மழை நீரினை கனரக மோட்டார் மற்றும் JCB இயந்திரங்கள் வைத்து முற்றிலும் அப்பகுதியில் மழை நீர் தேங்கி நிற்காமல் பொதுமக்களுக்கு தொற்று நோய் பரவாத நிலையில் அனைத்து மழை நீரையும் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். தற்பொழுது விழுப்புரம் பேருந்து நிலையம் சுற்றுப்பகுதிகளில் மழைநீர் முற்றிலும் அகற்றப்பட்டு இருப்பதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தொற்று நோய் பரவாத வகையில் பிளீச்சிங் பவுடர் தெளித்து தூய்மைப்படுத்தியுள்ளனர். இந்த தூய்மை பணி மற்றும் மழைநீர் அப்புறப்படுத்தும் பணியில் நகராட்சி பொறியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் என திரளாக அனைவரும் ஈடுபட்டனர்.